எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி கல்வன் படம் பற்றி பேசணுன்னா ஐ திங்க் 2020 நவம்பர் மாதத்துக்கு தான் போனோம். அன்றைக்கி தான் நாங்கள் சத்தியமங்கலம் ஊரில் அத்தனை கடம்பூர் என்ற கிராமத்தில் பூஜை போட்டு கல்வன் படம் ஸ்டார்ட் பண்ணது. அந்த ஊர் ஆக்சுவலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்தது. எப்படின்னா எங்கே பார்த்தாலுமே பா அப்படின்னு சொல்ல ஒரு அந்த மாதிரி இருந்தது. ஸோ அங்கே ஷூட் பண்ணதே வந்து எங்கள் டீமுக்கும் இந்த படத்துக்கும் ஒரு விஷுவல் அட்வான்டேஜாக இருந்தது. அண்ட் ஐ பிலீவ் எங்கள் டைரக்டர் அண்ட் டிஓபி சங்கர் சார் வந்து அந்த அழகை மேக்ஸிமம் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் எங்களுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 3 years தேவைப்பட்டுச்சு இந்த படம் கம்ப்ளீட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி என்னென்னா நிறைய பெர்மிஷன் இஷ்யூஸ், அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேட்டிக் சேஞ்சஸ், திடீர்னு மழை வரும், அப்புறம் வெயில் வரும், அண்ட் நடுவில் கொரோனா வேற வந்துடுச்சு, அதனால பிரேக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்ததுனால இப்போதான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஜிவி கூட எனக்கு இது 2வது படம். நாச்சியாரில் தான் ஃபர்ஸ்ட் நான் அவங்க கூட ஒர்க் பண்ணது. அப்போ வந்து ஆக்சுவலி அவர் கூட நிறைய எல்லாம் பேசலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பால சாரோட படங்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளின்டாக தான் இருந்தது. அண்ட் இந்த படத்தில் வந்து பட் வி பிகேம் குட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ரொம்ப அழகான மியூசிக் இந்த படத்துக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து கட்டழகு கருவாச்சி சாங் ரொம்ப பிடிக்கும். அவங்க காரில் எப்போவுமே அது மட்டும்தான் போட்டுட்டு இருக்காங்க. நான் இன்னொரு பாட்டு வைங்கன்னு கேட்டாலுமே அவங்க இல்லை, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எப்போவுமே அதுதான் போடுறாங்க. அண்ட் தீனாவும் ஜிவி அவங்க 2 பேரும் சேர்ந்து செட்டில் இருக்கும்போதே கலகலப்பாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக ஏதாவது சொல்லி காமெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால ஒரு சீனில் ஆக்சுவலி சங்கர் சார் வந்து தீனாவை தள்ளி வச்சாங்க அவங்க கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் நடந்திருக்கு. அண்ட் இந்த படத்தில் ஜிவி வந்து கெம்பன் கேரக்டர் பண்ணுறாங்க, தீனா வந்து சூரிங்கிற கேரக்டர் பண்ணுறாங்க. கெம்பனுக்கு சூரி நண்பனாக இருக்கிற மாதிரி இந்த பாலாமணிக்கு நந்தியாக நிவேதிதா இருந்தாங்க. நிவேதிதா புஷ்பாங்கிற கேரக்டர் பண்ணுறாங்க. அவங்க கூட நாங்கள் ஷூட்டிங் பண்ணுற இடத்துல ஹோட்டல்ஸ் எல்லாம் கிடையாது, வீடு, கெஸ்ட் ஹவுஸஸ் அந்த மாதிரி தான் ஸ்டே பண்ணது. நான் ஸ்டே பண்ண வீடு வந்து ஒரு பாப்கார்ன் இருக்குல்ல, கார்ன், அந்த கார்ன் தோப்பு நடுவில் இருந்தது. ஸோ நானும் நிவேதாவும் சேர்ந்து பாப்கார்ன் எல்லாம் பண்ணியிருக்கோம், நிறைய சமையல் பண்ணியிருக்கோம். ஸோ கல்வன் வந்து எனக்கு நார்மலான ஒரு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, டிஃப்ரெண்ட்டான ஒரு கிராமம், ஒரு ஹோம்லி ஃபீல்டாக இருந்தது. ஸோ அண்ட் பாரதிராஜா சார் கூட எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு சாரி என்னோடய தமிழ் திடீர்னு எங்கேயோ போயிடுச்சு. ஐ காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் ஹிம். அது வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காகவும் ஒரு ஆனராகவும் நான் கண்டுக்கிறேன். தேங்க்யூ பாரதிராஜ். அவங்க வந்து எனக்கு சில இடங்கள் வந்து இப்படி பண்ணுமா, இந்த ஆங்கிளை நீ பார்த்துக்கோ, இந்த மாதிரி கண் வச்சுக்கோன்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு சான்ஸ், அது எனக்கு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் என்னோட டைரக்டர் சங்கர் சார் ஃபார் காஸ்டிங் மீ அஸ் பாலாமணி. அண்ட் தேங்க்யூ தில்லி சார் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் மூவி. நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்ல வேண்டியதாக இருக்குது. சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, திங் மியூசிக், டீம் ஆஃப் டெக், அப்புறம் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர், எடிட்டர் சுபியக்கா, ரோஹிணி, வேறு விட்டு போயிட்டோமா யாரையாவது? ஜென்ரலாக ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு எவ்ரிபடி. அண்ட் April 4th வந்து படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் கல்வன் படத்தில் கெம்பனும் சூரியும் சேர்ந்து நிறைய பொருட்கள் தேடி இருக்கும். April 4th ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஆடியன்ஸோட ஹார்ட்டும் திருட வருவாங்க. அது நீங்களே சந்தோஷமாக கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி. எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, யாருக்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமான இருக்குது. ஃபஸ்ட்டு என்னை இன்ட்ரோ பண்ண பாலாலேருந்தே ஆரம்பிச்சிடறேன். பாலா, நல்லது பண்ணால் அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகுன்றது உனக்கு. எனக்கு எப்படின்னா என் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகணும், உனக்கு ஐடியா இருக்கணும், இல்லைனா கல்வனாக இருக்கணும், அப்போ தான் என்னோடய லைஃப் சேஞ்ச் ஆகுன்றதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படத்தில் என்னுடைய ட்ராவல் ஒரு 3 வருஷம், டெல்லி பாபு சார் சொன்ன மாதிரி ரொம்ப 3 வருஷம் ட்ராவல். என் டேரக்டர்கிட்ட எனக்கு யார் திரும்பினாலும் எனக்கு டேரக்டருக்கு வந்திருக்க மாதிரியே தெரியுது. ஏன்னா அவரை பற்றி தான் நிறைய பேசணும், ஏன்னா 3 வருஷ கதை இல்லையா. அதனால் ஒரு படத்தில் வந்து கிளைமேட் சேஞ்சு, லைட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் தள்ளி போவாங்க.
ஒரு சீசன் வந்து வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்காக இந்த மாதிரி லைட்டிங்காக வெயிட் பண்ணி எடுத்த டேரக்டர் ஃபஸ்ட்டு ஆர்ட் டைரக்டர்கிட்ட சொல்லும்போது சார் ஒரு சோளக்கொல்லை அதுக்கு நடுவில் ஒரு வீடு செட்டு போடுறோம் சார் அப்படின்னாங்க. அடுத்த ஷெடியூல் போகும்போது சார் வீடு செட்டு போடாது சார், இப்போ சோளக்கொல்லையை செட்டு போடுங்க சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி சீசன் மாறிக்கிட்டே இருந்தது. ஸோ அதே மாதிரி என்னென்ன சுச்சுவேஷனும் மாறணுமோ அதே மாதிரி இவானா சொன்னாங்க என்னையும் ஜிவி சாரையும் டேரக்டர் சார் தள்ளி வச்சாங்கன்ட்டு. உங்களையும் என்னையுமே தள்ளி வச்சாங்க, அது உங்களுக்கு தெரியாது. இந்த படத்தில் வந்து மேக்ஸிமம் லவ் போர்ஷன்ஸ் வந்து ஜிவி சாருக்கும் இவானா அவங்களுக்கும் இருக்கும். நான் வந்து சாதாரணமாக அந்த பொண்ணுகிட்ட இல்லை தீனா அது மூடு ஸ்பாயில் ஆகிடும், நீங்கள் பேசாதீங்க. சரி சரி ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கிட்டே பேசுகிறேன், ஐயோ சூரி கேரக்டர் அப்படி கிடையவே கிடையாது, நீங்கள் எஞ்சுவாங்க அப்படிம்பாங்க. சும்மா கூட திரும்ப விட மாட்டாங்க. ஆனால் பாரதி ராஜா சார் மட்டும் எல்லா சீன்லையும் அவர் லவ் சீன் பண்ணுவார், அதை நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக கதை எழுதும்போது ஜிவி நரன் தான் எழுதியிருக்காங்க, ஆனால் மேக்கிங் வீடியோ பாருங்கள் ஃபுல் லவ் சீன்லையும் பாரதி ராஜா சார் தான் இருப்பார். ஸோ இவனை கூட சொன்னாங்க இப்போது பாரதி ராஜா சார்கிட்ட பேசுகிற ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடச்சிது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குனாங்க. நீங்கள் அந்த இடத்துல இருந்ததுனால தான் பாரதி ராஜா சார்கிட்ட நாங்கள் பேசுகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் போச்சு. ஸோ அதையும் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து சங்கரனை வந்து டைரக்டர் கேமராமேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்பாட் எடிட்டர்னு தான் நினச்சேன், எல்லா சீனையும் அப்படியே ஸ்பாட்லேயே எடிட் பண்ணி இது மட்டும் போதுன்ட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சேனலில் பீஸ் பிரதர். ஸோ ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி இன்னும் பேக்ரவுண்ட் மியூசிக், அப்புறம் வந்து நம்ம கதையோடைய ரைட்டர் ரமேஷ் கண்ணா சார், எல்லாருக்குமே தேங்க்யூ. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் அந்த ஆஃபீஸில் போயிட்டு சங்கரன் முன்னாடி வந்து கெஞ்சி கூத்தாடி இந்த மாதிரி ஒரு படத்துக்காக நம்ம எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாலும் தப்பே கிடையாது, அந்த மாதிரியான ஒரு படமாக இதை நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இப்போது என்னன்னா சங்கரன் தான் இப்போ பிரசவ வார்டில் இருக்கிற மாதிரியே இருக்காரு. ஒரு ஒன்றுமே கிடையாதுங்க, யார் என்ன வேணாலும் சொன்னாலும் நம்ம படம் என்ன எடுத்துருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக இது ஒரு சக்ஸஸாக இருக்கும். ஸ்ரீதர் என்ன பேச தெரியல சொல்ல தெரியலன்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, சரி தேங்க்யூ ஸோ மச். முக்கியமாக சொல்லணுன்னா என்னுடைய க்ளோஸ் டு த ஹார்ட் எனக்கு ஜிவி பிரகாஷ் அண்ணன். எங்கேயோ ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துட்டு கல்வன் படத்தில் என்னைய ஒரு சொந்த தம்பி மாதிரி பார்த்துட்டு இப்போ போகிற எல்லா படங்கள்லையும் என் பேரை சொல்லி என்னை ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்யூண்ணே. ஸோ இப்போ வந்து அண்ணன் எடுக்கிற கிங்ஸ்டன் படத்தில் கூட நான் நடிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு சுச்சுவேஷனால வேற ஒரு கமிட்மெண்ட்னால பண்ண முடியல, ஆனால் அந்த படத்தில் எனக்கு ஒரு டைலாக்ஸுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. மியூசிக்னா என்ன எதுவும் எனக்கு தெரியாது, அவங்க கேரமில் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சும்மா 2 லைன் சொல்லு இது சொல்லு அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்த இது ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுண்ணே. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் குறிப்பாக சொல்லணுன்னா அப்பா பாரதி ராஜா சார், அவர் அப்பான்னு தான் கூப்பிடணும், தாத்தான்னு சொன்னால் சீனில் தாத்தான்னு சொன்னால் கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா அவங்க ஏன் கூட தான் காம்படிஷனுக்கே வர்றாங்க மேக்ஸிமம். ஸோ சாரை பார்த்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். இவனா சொன்ன மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் தான் அதிகமாக சமைப்பேன், பாதி சீன்ஸ் இல்லாதப்போ. அப்போ ஒரு நாள் மீன் சமைச்சு கொடுத்தேன், தீனா நீ மட்டும் பொம்பளை பிள்ளையா பிறந்தா நான் உடனே கல்யாணம் பண்ணியிருப்பேன்டா அப்படின்னாரு. ஸோ அப்படி நான் பொம்பளை பிள்ளையாக பிறந்திருந்தேன்னா எனக்கு இப்படி ஒரு லவர் பாய் கிடச்சிருப்பாங்க, ஜஸ்ட் மிஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நானும் வந்து சின்ன வயசுலேருந்து நிறையா கல்வனா ஒரு திட்டுத்தனமான வேலைகள்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். அப்படி காமெடியெல்லாம் அப்போது சிரிச்சா பூச்சிலேருந்து டைலாக்ஸை சொல்கிறது, லொல்லு சபாலேருந்து டைலாக் சொல்கிறது, அந்த மாதிரி நான் திருட்டுத்தனம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து என் டைலாக் திருடுற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா ஐ மீன் என் டைலாக் உங்கள் மனசையும் உங்களையும் திருடுற அளவுக்கு வந்திருக்குன்னா இந்த கல்வன் படத்தை பாருங்கள். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி. லவ் யூ. நாங்கள் எல்லாம் பேசுனதுக்கப்புறம் டைரக்டரை கூப்பிட்டுருந்துருக்கலாம், அவரை முதலே கூப்பிட்டீங்க. எனவே கல்வன் படத்தோட ட்ரெய்லர் சாங்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சாங்ஸ் ரெண்டுமே வந்து நல்லா இருந்தது. அண்ட் சாங்கில் அவங்களுக்கு இருந்த கெமிஸ்ட்ரி வாஸ் நைஸ். அண்ட் அந்த வேர்ல்டு அந்த டைம்ஸ் எல்லாமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. அண்ட் ட்ரெய்லரோட பேக்ரவுண்ட் ஆல்சோ வாஸ் குட். ஒரு இந்த ட்ரெய்லர் பார்த்து இந்த படம் பார்க்கணுன்னு எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெய்லர். இந்த படத்துக்கும் எனக்கும் 1-2 தொடர்புகள் இருக்குது. நான் வந்து முதல்ல விடுதலை படத்துக்கு பாரதி ராஜா சார் தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு போயிட்டு லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணேன். ஹேரெல்லாம் ஷார்ட்டாக கட் பண்ணிவிட்டு
அப்புறம் அந்த லொக்கேஷன் பார்க்க போனேன். அந்த டெரெயின் ரொம்ப இதாக இருந்தது சார், அது சரியாக வருமா தான் ரொம்ப கோச்சிட்டார். டே என்னடா விளையாட என் முடியெல்லாம் இப்படி வெட்டி விட்டுட்டு நீ வந்து வேணாம் நான் ஒத்துவே மாட்டேன், நான் என்னாலும் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னாரு. இல்லை சார் வேணாம் சார் அப்படி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டேய் நீ வேணாம் நல்லா படுறா, இந்த இதே கெட்டப்பில் என்னை ஒருத்தன் வச்சு படம் எடுக்க போகிறான்டா அப்படின்னாரு. அண்ட் அது கல்வன். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நாங்கள் விடுதலைக்காக ஷூட் பண்ண அதே இடங்களில் தான் இந்த படமும் ஷூட் பண்ணாங்க. நாங்கள் ஷூட் பண்ண போகும்போது இந்த படம் ஷூட் பண்ணாங்க. கல்வன் இப்போ தான் அங்கே ஷூட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. அண்டு காட்டில் ஷூட் பண்ண வேறு சொல்கிறேன், அதை கேப்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். காட்டினுடைய நம்ம நேக்கடையில் பார்க்கும்போது இருக்கிற அந்த ஸ்கேல் வந்து நம்ம லென்ஸில் வந்து வரும்போது அதை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் சினிமாட்டோகிராஃபராக அதில் எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குன்றது எனக்கு அவருக்கு இருந்திருக்குன்றது எனக்கு தெரியும். பட் இந்த ட்ரெய்லரில் வந்து அவங்க அதை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது அவங்க வந்திருக்கு, அது அந்த காட்டினுடைய தன்மையை நம்மளால் உணர முடியுது. அண்டு டைரக்டருக்கே டைம் இல்லை, இதுக்கு மேலே நான் டைம் எடுத்துக்க விரும்பலை. இந்த படம் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஃபில்மாக இருந்திருக்கும், எஸ்பெஷலி ஃபார் த டிரெக்டர். ஏன்னா வந்து ஒரு படத்துக்காக காத்திருக்கிறதுன்றது வந்து மற்ற எல்லாரை விட ஒரு டைரக்டருக்கு எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் படமாக அது இருக்கும்போது பெரிய சேலஞ்ச். டு சிட் ஆன் அ ஃபில்ம் ஃபார் ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படின்னு அது கூடவே உட்காந்து இருந்து. ஏன்னா நமக்கு என்ன ஆகும்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் நம்ம படத்தில் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம். அதுக்கப்புறம் வந்து வெவ்வேறு படங்கள் வரும், ஐயோ நம்ம படம் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக தான் போயிட்டுருக்கான்னு இருக்கும். திடீர்னு ஒரு 3 மாதம் கழிச்சு திருப்பி இல்லை நம்ம கரெக்டாக தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு இருக்கும். இப்போ இவ்வளோ குழப்பங்களுக்கு நடுவில் ஒரு ஃபோக்கஸோடு அதை ஸ்ட்ரைட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் தேவைப்படும். அண்ட் ஐ திங்க் இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இந்த ஃபில்ம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கெரியரில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுக்கும்னு நினைக்கிறேன் நான். த வெயிட்டிங் இஸ் நாட் ஈஸி. பிளேயிங் த ஃபெலினி ஒன்று சொன்னதாக சொல்லுவாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐ வெயிட் அப்படின்னு வரோம். என்ன முதல்ல வந்து ஒரு கதை கரு வர்றதுக்கு காத்திருக்கிறேன், அதுக்கப்புறம் அது வந்து திரைக்கதையாக மாறுறதுக்கு காத்திருக்கேன், அதுக்கப்புறம் அது திரைக்கதை ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் வர்றதுக்கு காத்திருக்கேன், அதுக்கப்புறம் அது படமாகிறதுக்கு காத்திருக்கேன், அதுக்கப்புறம் நான் ரிலீஸ்க்கு காத்திருக்கேன், அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த கதைக்காக காத்திருக்கிறேன். ஸோ த லைஃப் ஆஃப் ஃபில்ம் மேக்கர் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் வெயிட்டிங் அப்படின்னு அவர் சொன்னதாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ப்ராசஸ் நீங்கள் வந்து முதல் படத்துலேயே உங்களுக்கு இருக்கிறது வந்து இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ லாட். அண்ட் தென் தீனாவும் வந்து இந்த படத்தில் வந்து நம்ம பார்த்த வரைக்கும் வாட் எவர் வி ஹவ் சீன் ரொம்ப கன்வின்சிங்காக இருக்காரு. அண்ட் அகெயின் ஜிவிக்கும் இவானாக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரியை விட உங்கள் 2 பேருடைய கெமிஸ்ட்ரி ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, கன்வின்சிங்காக இருக்குது. அந்த கிவ் அண்ட் டேக் ரொம்ப நல்லா இருக்குது. இட் இஸ் நைஸ் டு சி. அந்த ட்ரெய்லரில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அண்டு ஒரு டைரக்டருக்கு வந்து இப்படி வெயிட் பண்ணுறது ஒரு சேலஞ்சுனா, ஒரு ப்ரொடியூசருக்கு அது வேறு மாதிரியான சேலஞ்சு. இவங்க பாட்டு உட்காந்துருக்காங்க, என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியல, வருமா வராதா, ஒரு கதை சொன்னால் அந்த கதை இந்த படத்தில் இருக்கா அப்படின்றது. அதுக்கப்புறம் நமக்கு ப்ரொடியூசராக ஒரு கன்விக்ஷன் வந்தாலும் இன்றைக்கி இருக்கிற பிஸ்னஸ் மாடல் எல்லாருமே ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே பேசினாங்க, இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறது எவ்வளோ சேலஞ்சாக இருக்குன்னு. அதெல்லாம் தாண்டி அந்த ஸ்கிரிப்ட் மேலேயும் அந்த டைரக்டர் மேலேயும் அந்த டீம் மேலேயும் ஒரு கன்விக்ஷன் வச்சு இந்த படத்தை பண்ணி முடிக்கிறதுக்கு அகெயின் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ். அண்ட் தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி புது டேலண்ட்ஸை சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார். அண்ட் ஜிவி இஸ் கமிட்மெண்ட் தான், டெடிகேஷன். ஐவ் ஆல்வேஸ் லைக் தட் இன் ஹிம். எப்போவுமே வந்து சோர்வு இருக்கிறதே கிடையாது ஜிவிக்கு. பிகாஸ் நான் முன்னாடியெல்லாம், இப்போ அப்படி கிடையாது, முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவேன், திடீர்னு காலையில் 2 மணிக்கு சும்மா ஃபோன் அடிப்பேன், முடிச்சிருந்தா பேசலாங்க அப்படின்னு அடிப்பேன். சொல்லுங்கள் வெற்றி எங்கே இருக்கீங்கன்னு, ஒரு சின்ன ஸ்டுடியோவில் தான் இருக்கேன், என்ன விஷயம், இல்லை நான் வந்துடுறேன் வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு 2 மணிக்கு போல, சரி ஒரு 1/2 hour கழிச்சு வர்றீங்களா அப்படின்னு. வீட்டில் இருந்தாலும் 12 மணியாக இருந்தாலும் 1 மணியாக இருந்தாலும் எனி டைம் வென் ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு கம்போசரோட பேசுறதுக்கு ஏதோ ஒரு ஐடியா இருக்குது ஷேர் பண்ணுறதுக்குன்னா யூ கேன் கால் them எனி டைம், யூ கேன் சிட் வித் them. அண்ட் எப்போதுமே வந்து
அதுக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குற ஒரு மியூசிக் கம்போசர். அப்புறம் ஒரு நீங்கள் ஒரு துறையில் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு ஏரியாக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம இதுக்குள்ளே இருக்கணும், இதுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணணுன்ற இட் டேக்ஸ் லாட் ஆஃப் கரேஜ். அந்த கரேஜ் தான் வந்து ஜிவியை ஒரு ஆக்டர் ஆக்கியிருக்கு. அண்ட் வித் எவ்ரி ஃபிலிம் ஹீ இஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர். இன்னும் நிறைய அவர் ஆஸ் அன் ஆக்டர் இன்னும் நிறைய வளர்கிறதுக்கும், ஆஸ் அ கம்போசர் இன்னும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் ஹீ ஹாஸ் மோர் இன் ஹிம். பாரதிராஜா சார் எல்லாருமே அவரை பற்றி சொன்னாங்க. அண்ட் நான் ஆஸ் அன் ஆக்டர் அவரை எப்படி பார்க்குறேன்னா, ஹீ இஸ் ஸோ ரியல். அவர் ஆன் ஸ்க்ரீன் இருக்கிற ஒரு மொமெண்ட் கூட ஃபேக்கான மொமெண்ட் இல்லை. வாட் எவர் ஹீ ஃபீல்ஸ் இன் ஹிம் இஸ் தேர் ஆன் ஸ்க்ரீன். அந்த மாதிரி ஒரு சின்சியரான ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இருக்காங்க. அதனால தான் வை வி ஆல் லைக் டு சி பாரதிராஜா சார் ஆன் ஸ்க்ரீன் இஸ் த சின்சியரிட்டி. அவர் வந்து எந்த நொடியுமே வந்து ஒரு நடிக்க முயற்சி பண்ணாமல் அவர் அந்த இடத்தில் அந்த கதாபாத்திரமாகவே இருப்பதால் தான் அந்த உணர்வை நமக்குள்ள அவரால் ஏற்படுத்த முடியுது. அண்ட் இன்னொரு விஷயம் கொஞ்சம் வெளியே தான் இருக்குது, இருந்தாலும் சொல்கிறேன். ஐ டோன்ட் நோ இஃப் திஸ் இஸ் கோயிங் டு பி a little controversial. நம்ம யானையை வச்சு எடுத்தாலும் டைனோசரை வச்சு எடுத்தாலும் திரைக்கதையும் கதையும் நல்லா இருந்தால் மட்டும்தான் படம் வரும். நன்றி. எளிய தமிழ் மக்களே, கொஞ்சம் கரகரப்பு குறைஞ்சிருக்கும். என்னால் கொஞ்சம் வாடகைக்கு விட்டேன் வர பின்னாடி. பிகாஸ் மை ஹெல்த் இஸ் சில மேடைகளில் பேசும்போது சம்பிரதாயமாக பேசியாகணும். ஏன்னா ஒரு மேடை நான் யோசித்து என்ன பேசலாம் இந்த மேடை அப்படி. இது எனக்கு ஒரு சினிமா எல்லாமே எனக்கு ரொம்ப வேண்டி. இந்த கண்ணு வயசில் கம்மி, அதனால அமைங்கன்ட்டேன். I love all this, all seeing you are lucky. இவ்வளோ பேர் பெரிய டைரக்டர் மேடையில் உட்காந்துருக்காங்க. சங்கர் உலகாவணி ஜீவிகாவணி வந்த கூட்டம் இல்லை, எவ்வளவு ஜெனியூனாக இருந்ததுதான் இத்தனை பேர் இந்த மேடையில் வந்து உட்காந்து. சாதாரண நாட்களாக உட்காந்து ரொம்ப ஜாம்பவம் பெரிய பெரிய ஆட்கள். இவனும் ஜாம்பவம் தான். நிறையா தடவை சண்டை போட்டுட்டு நடிக்கும்போது நினைச்சது பிடிவாதம். இது பாரராஜா அப்படி அந்த அதெல்லாம் கிடையாது. இங்கே மேடையில் பேசிக்கும் பாரராஜா, அங்கே விடவே மாட்டான். ஏண்டா இதை வந்து ஒரு சொல்லிக் கொடுப்பான். நம்ம எத்தனை பேர் சொல்லிக் கொடுத்து விட்டோம். 60 வருஷமாக நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இவன் சொல்லுவான், ஆமாம் ஐயோ நான் செஞ்சு காட்டுவேன். தலையை சொல்லிட்டு மறுபடியும் என்னையா சொல்கிறான், நமக்கு கஷ்டம். மறுபடியும் இல்லை நீங்கள் ரொம்ப கொலாப்ஸ் ஆகி మీద கொலாப்ஸ் ఎంత கொலாப்ஸ். அவன் அதுக்கு மேலே எதிர்பார்க்குறான் என்னதோ பிடிவாரம். ஆனால் பிடிவாரம் படத்தில் தெரியும், ஃப்ரேமில் தெரியும். அவன் 2 படத்துக்கு கேமரா அவுட் பண்ணிட்டு தான் அங்கே டைரக்ட் ஆகிருக்கான். பட் அவனுடைய பிடிவாரம் ஜெயிக்கும். வெரி லவபிள் சொல்லுவாங்க. ரொம்ப நம்பி போய் அவன் கை கேட்கல நம்பவே கூடாது. இந்த விடணும் போய் இதை நம்பி அழித்து கையெல்லாம் கட்டிட்டான்னு இங்கே விட மாட்டான்.
கடைசி வரைக்கும் டப்பிங்கில் போட்டா இருப்பான். ஏண்டா நடிக்க ஏன்னா நம்ம ஒரு பெரிய ஜாமான் நினச்சிருக்கோம். அங்கே தான் தெரியும் பாரு அந்த என்ன ஒன்று போனது இல்லை கொஞ்சம் கற்றுக்க சரி. சங்கமாக அந்த படத்துடைய நாயகன் சாரி. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் அழுத்தமான விஷயம். அதனால் லவபிள் பாய் சினிமா உலகத்தில் வந்து ஒரு பெரிய டைரக்டர். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து அங்கே பார்ப்போம் என்ன பார்க்கலாம். அந்த வெள்ளையை ஒரு செத்தாக கிடைக்குது. எவன்டா சினிமாவில் இதெல்லாம் பார்ப்பான். அவனும் போய் அங்கே இருந்து அந்த போய் அந்த வேலி மேலே இருக்கிறத தூக்கி கீழே போட்ட முன்னாடியே படம். நானும் பார்ப்பேன். நம்ம தான் படம் நினைப்போம். அங்கே என்ன இருக்குது? ஆமாம் என்னமோ இருக்குது. Great director Mohammed Industry is a singer. இவனை எத்தனை மேலே போட்டு பேசினாலும் கூட தரும். அந்த மண்ணே இருந்தோம். அந்த என்ன ஊர் அதெல்லாம் என்ன ஊர் கடவுள். அவன் அந்த ஏரியா பழகம் தண்ணி அத்துப்படியும் எனக்கு. அதனால் இவன் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு எங்களை போட்டு கரைக்கிறான். அதில் போட்டு வேறு வெளியே இல்லாமல் நானும் கரைச்சி பார்த்துட்டு பாருங்க அக்செப்ட் யூ ஆர் ஃபெயில் இன் சங்க. அது நம்ம ஆளுக்காரு என் பிள்ளை செல்லம். யார் என் செல்லம்? யார் எது உழப்பல்ல. அவன் தான் என் செல்லன்னு சொல்லுவேன். ஒரு அற்புதமான கடவுள் சிலருக்குறான். இவன் வயசுக்கான மியூசிக்கு அனுபவங்கள். எப்படி இந்த வயசு இவ்வளவு சாங்ஸ் மியூசிக் பண்ணலாம்? சரி, அதுதான் பண்ணிட்டு பல பேர் வாழ்க்கையில் மரணப்படம் வந்திருக்கான். நடிகம் வேலைக்கு வந்தால் கொடுக்க வேணாமா? அவங்க இவன் நல்ல கம்பெனி எனக்கு இந்த படத்தில். இவெல்லாம் யாருன்னு அப்புறம் தான் தெரியும். டிவியில் கலக்குவானா அங்கே போயிட்டு தான் தெரியும். எனக்கு ஜீவி எனக்கு ரொம்ப நாளும் என்ன ஆகணும், கடவுளுடைய செல்ல குழந்தைன்னு சொல்கிறான். அவன் ஏஜுக்கு கம்போசிங் ரெடி தான். ஓகே, அவன் எழுதுவான். இது நடிச்சிருக்கான் பாருங்க. ஐயோ யோசிச்சு. ஆனால் விடலை. நானும் ஈக்குவலாக இவனா அந்த பொண்ணு ஒரு அற்புதமான பொண்ணு. ஒரு நாள் நினச்சி விட்டேன். இது பாட்டு மூலம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கோம். ஒரு நாள் அது பாட்டுக்கு போச்சுங்களா, என்ன பாட்டு பாரு மரியாதை இல்லையா? பெரியவங்க முன்னாடி எப்படி பண்ணு இல்லை அன்றைக்கு இருந்தால் குட் மார்னிங் சொல்லுவோம். பழகிக்க என்னை விடு, என்னை யாருன்னு தெரியுமான்னு கொஞ்சம் யோசித்து சொன்னான். என்னை யாரும் சொல்லியிருப்பாங்க, தெரியாது. நல்ல அதில் ஒரு கம்பில் அடிக்க வேண்டியது. அது ஒரு சீன் எடுத்துருப்பேன். பிரபாவமாக நல்ல பொண்ணு, அதுக்கான நடிகை. லவ்வின்னுடைய ஒரு படம் ரீசெண்டாக வாட்சிட்டு சூப்பர். நல்ல பொண்ணு நம்மளுக்கு கிடைச்சிருக்கா. சங்கர் மூலமாக ஜீவி ஒரு டைமண்ட் சொல்ல ஜீவி, இன்னொரு டைமண்ட் சொல்ல வேறு ஜீவி. ஐ
லவ் தட் பாய் நிஜமாக. இப்போ அவனை அடுத்த படத்தையெல்லாம் வச்சு ஆனால் தொங்க வேண்டியிருக்கீங்க சாமானிய வரமாட்டாங்க. இன்னைக்கு சொன்னாங்கன்னா 6 மாதம் கழிச்சு தான் டேட்டு. நான் இவ்வளவு வேண்டிய வேண்டாம் டெய்லி கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுக்க மாட்டேன். நடக்கலை. அவன் சொன்ன டேட்டுக்கு தான் வரும். இன்னும் வல்லைங்க கம்போசிங் கூட்டத்தை வச்சு சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு கம்போசிங். அவன் கம்போசிங்காக வேண்டி வச்சிருக்கேன் படத்தை. கிரேட் லவபிள் பாய். நல்ல கலைஞன் கிடைக்கிறது ஈஸி, நல்ல மனித உள்ளம் கிடைக்கிறது ரொம்ப லவபிள், ரொம்ப லவபிள் பாய். சார் இந்த மேடைக்காண்டி மைக்காண்டி அவன் அவ்வளோ ஈஸி, ரொம்ப கொடுத்து வச்சுப்பீங்க. காலேஜுக்கு உனக்கு பெரிய வாழ்க்கை இருக்கா, இதுக்கு வரல இல்லை, இன்னும் போயிட்டே இருப்பேன். அது உண்மை. இவ்வளவு இயக்குனர் இந்த மேடையில் உட்கார்ந்து உன்னை பாராட்டுறாங்க நினச்சி பாரு. அதெல்லாம் கொடுக்குற வேணும். நான் வந்து டைரக்டரானே கூட என்னை நீங்கள் தான் பாராட்டும் போது நான் சும்மா என்ஜாய் பண்ணி தெரியாத மாதிரி காட்டுங்க. அதுதான் இருக்குவேன். ஏன்னா அதுலேயே நம்ம லைஃப் இல்லைண்ணா. இப்போ வரராஜன் போது நம்ம ஒன்றுமே தெரியாத இடியட் மாதிரி எப்படி வராது. ஆனால் உள்ளே என்ஜாய் பண்ணிக்கிறேன். வச்சு வரலாம் பெரிய சொல்லுவாங்க. அவன் வந்து தனி கட்சிமான் பாதை நான் போக முடியாது. என் பாதை கட்சிமான் போக முடியாது. இது ஒரு அற்புதமான படம். இந்த யானைன்னு சொல்லி என்னை கொண்டு யானை வருது என்னைக்குடா யானை வரும் இல்லை ட்ராண்டம் போயிருக்கு என்னைக்கு இங்கே பட போகிறாங்க. அப்படியே யானையை கொண்டு வந்தான். யானையும் கொண்டு வந்து சும்மா நீங்கள் உட்காரு உங்களை யானை இருக்கு. இதே என்னடா பாவம் பண்ணேன். இல்லை சீன் அந்த மாதிரி நீங்கள் திரும்பினீங்க அந்த யானை வந்து உங்களை முடிக்குமா? இல்லை அதுக்கு நான் டம்மி வச்சுருவேன். அது வரைக்கும் அது வருது இல்லை. பக்கத்தில் வரும்போது பயமாக இருக்குது அந்த யானை வரும்போது. அப்புறம் கேட்ட சங்கர் பழி வாங்குறேன். அது இவரா அவன் பார்த்தீங்கன்னா தெரியாமல் எங்கே நம்மளை வளர்ந்து வந்து பணம் போட்டு இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசர் விட்டுருவாங்க இல்லைன்னு அது பயம் நியாயமான பயம். என்ன தெய்வம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இது எங்கே எவ்வளவு நியாயமானது சங்கம். கிரேட்டா சங்கம். அது உண்மை. அதை அவர்களே என்னது நம்ம யானை எங்கிருந்து கொண்டு வருது. இந்த யானை வர்றது 3 மாதம் ஆச்சுங்க. ஷூட்டிங்கே இன்னும் யானை கடையில் யானையும் கொண்டாந்தான். என்னை கொண்டு போய் பயிற்சி பண்ணிட்டாங்க. இந்த வயசில் உட்காருங்க யானை இது வருங்க. நான் திரும்பி பார்க்குறேன். அப்படியே இந்த எதாவது பண்ணி சுட்டுவீங்க. அது வாட்டுக்கு காலம் போன கடைசியில் யானை போய் செத்து போயிட்டேன். அவன் அதெல்லாம் கரெக்டாக வச்சுருந்தான். சுத்தம் ஆள் வச்சுருக்கேன். நீ என்னதான் யானை வர்றது. கடைசியில் அதில் கூட யானை வந்து போயிடும். நான் வேறு அதை சொல்லக்கூடாது. ஐம் சாரி. ஸோ பயப்படுறான். பயப்படாத. நீங்கள் கதையை சொல்லி தொலைச்சி வரணும். அது நியாயம் வேற. ரொம்ப அருமையான படத்தில் நான் இருக்கேன். சங்கர் படத்தில் இனிமேல் கூப்பிடுவான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கூப்பிடுவான். இப்படி மேடை வச்சு ஏதாவது பேசி தொலைச்சா நான் ஒன்று கூப்பிடுவோம். ஒரு அற்புதமான படம், அற்புதமான டைரக்டர், ஹீரோயின், ஹீரோ யார் கம்யூனிட்டி வச்சுருந்தாரு.
ஜீவி ஆல்ரெடி ப்ரூவ் இஸ் லைஃப். பட் இந்த படம் வேகம், இந்த படம் அவனை வேற டைமென்ஷனில் எடுத்தும். இவனா நல்ல பொண்ணு, நம்மளுக்கு அங்கேருந்து வந்து கேரளாவில் ஏதோ ஒரு படம் பார்த்து என்ன நம்ம என்ன படம் கேரளமாக பார்த்து பிரமாமாக நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இருந்தது உங்ககிட்ட நினைச்சு பெரிய கிரிக்கெட் விட்டு போயிடுது. அற்புதமான. ஸோ எவ்வளவு இதில் ஈடுபட்ட எல்லா டெக்னீஷியனும் நம்ம கெட்டிக்காரங்க அந்த மழையும் வெயிலையும் காட்டிலையும் அற்புதமாக ஒத்துழைச்சாங்க. எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சங்க வாழ்க. வாழ்க. ஜீவி நம்பி உனக்கு என்னென்ன வாழ்ந்து சொல்றது. இந்த பொலிட்டீஷியன் எங்கே வர? ஆமாம், ரொம்ப நன்றி சார். நான் ஷூட்டிங் முடிஞ்சு வரும்போது இவர் வர்றாரு. நான் சொல்கிறேன் ஒரு அருமையான படத்தை எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு வண்டியே இருந்தேன். நான் ஷூட்டிங் முடிஞ்சு போயிருக்கேன், இவர் வர்றாரு. இவர் தான் சார் ப்ரொடியூசர். அப்போ பக்கத்தில் பையன் தான் என் ஹஸ்பண்டு. வாங்க, அற்புதமான ஒரு படம் இருந்து அங்கேயே சொன்னேன். சந்தோஷம். ஸோ நல்ல ஒரு குழு, ஒரு நல்ல படம் செய்த ஒரு மகிழ்ச்சியுள்ளது. வாழ்க, வாழ்த்துக்கள். நிஜமாக பெரிய அளவுக்கு போகும்டா கல்வி போகும். டைரக்டருக்கு பெரிய பேர் வரும், ஜீவிக்கிறது நல்ல. நம்ம மைண்டுக்கு அப்படி சொல்கிறதுக்குலாம் இல்லை, உண்மையிலே அற்புதமாக கஷ்டம் எடுக்குது. அந்த மழையிலையும் வெயிலையும் போட்டு சூப்பர். காட் பிளஸ் யூ. எல்லாரும் அவங்கள வாழ்த்துங்க. இதுக்கு மேலே சாதிக்க என்பது உங்களுடைய ஆசீர்வாதம். உதயகுமார் சார் லாக் ஆகிட்டேன். வெற்றி சார் அண்ட் சக்தி சத்யஜோதி, தியாகராஜன் சார், லெட்டன் கட்ராம் சார், ரைட்டர்ஸ், ரெவா, ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ. ஏன்னா யூஸ்வலாக நிறைய படங்கள் நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இந்த படம் அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ டேலண்ட், ஐ விஷ் யூ த பெஸ்ட். இன்னைக்கு ஃபஸ்ட்டு உள்ளே வந்த உடனே பாரதிராஜா சார் காஸ்டியூம் பார்த்து டக்குன்னு எனக்கு இன்செக்யூர் ஆகிடுச்சு. நான் தான் ரொம்ப ஸ்டைலாக போட்டு வருவேன்னு பார்த்தா டக்குன்னு ஸ்டைலாக வந்துட்டார். நான் உடனே சார் என்ன சார் என்னோட யங்காக போட்டு வந்துட்டீங்க, எனக்கு இப்போ இன்செக்யூர்டாக இருக்குது சார் உங்களை பார்த்துட்டு. அப்படி ஆகிடுச்சு. ரொம்ப யூத்தாக இருப்பார். அதுவும் பொண்ணுங்கள்லாம் வந்தால் ரொம்ப யூத் ஆகிடுவார். சரி செல்லவன்னு கூப்பிட்டாரு. நான் பார்த்தேன் இவன் அவன் கூப்பிட்றாரு போல இருக்குன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் உண்மைதான்டா அப்படின்னாரு. ஓகே ஓகே என்னதான் கூப்பிட்டுருக்காரு. அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஆக்சுவலி அவரை பயங்கரமா மறைச்சு வச்சிருக்காங்க ட்ரெய்லர்ல. இந்த படத்தோட உண்மையான ஹீரோ பாரதிராஜா சார் தான். அவருக்கு நானும் தீனாவும் வில்லனா நடிச்சிருக்கோம் இந்த படத்துல. இதெல்லாம் மறைச்சு வச்சிருக்கோம். படம் பார்த்தா ஷாக் ஆயிடுவீங்க. சக்தி சார் சொன்னாங்க அவர் நேஷனல் அவார்ட் நடிப்புக்கு வாங்கணும்னு. இதை நான் சொல்லிட்டே இருக்கேன். இந்த படம் கண்டிப்பா அவர் நேஷனல் அவார்டு வாங்குவார். போகும்போது கூட்டு போங்க சார். கழட்டி விட்டு இவான வண்டி கூட்டு போவாதீங்க. ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா பயங்கர கேலப்பா இருக்கும். அவரை பார்த்தோன்னே அந்த ஊர் லேடிஸ் எல்லாமே அவர்கிட்ட பேச போயிடுவாங்க. எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது அவர்கிட்ட பேசுறதுக்கு. நானும் தினம் அப்படியே ஓரமா நின்று பார்த்துட்டு இருப்போம். நம்ம கூட வந்து பேசுவாங்களா சார் அப்படின்னு. ஸோ எல்லா பெண்களின் மனம் கவரும் எங்கள் இயக்குனர் இமயம் அவரோட நான் நடிச்சது, அந்த நாட்கள் ஸ்பெண்ட் பண்ணது நான் பொக்கிஷமா வச்சுப்பேன். ஏன்னா there is so much to learn from him. இப்போ கூட கார்ல திருச்சியிலேருந்து வரும்போது நான் அவரோட ஆல்பம் தான் கேட்டுட்டு இருந்தேன். முதல் மரியாதை கேட்டுட்டு இருந்தேன். அவ்வளோ கற்றுக்க வேண்டியது இருக்கு. அவரும் ராஜா சாரும் பண்ணுது. அதை தாண்டி சினிமாவில் ஒரு ஆல்பமோ படமோ எவனுமே பண்ணவும் முடியாது. தமிழ் சினிமா மியூசிக் ஒரு கம்போசராக வரணும்னா பாரதிராஜா இளையராஜாவோட காம்பினேஷன் ஆல்பமை தாண்டி இன்னும் யாரும் பண்ண மாட்டாங்க. இது வந்து ரெஃபரன்ஸ். ஸ்டைல்னா சிகப்பு ரோஜாக்கள், டிக் டிக் டிக்கு, நேட்டிவிட்டினா முதல் மரியாதை, 16 வயதுல என்ன எல்லா ஜானரையும் பண்ணிட்டாங்க. இவங்க பண்ணாத ஜானரே இல்லை. ஸோ ஒரு வாட்டி நான் அவர்கிட்ட கேட்பேன், சார் இந்த சுச்சுவேஷன் எப்படி சார் சொல்லி வாங்கினீங்க சார், இந்த சுச்சுவேஷன் எப்படி சார் சொல்லி வாங்கினீங்க சார், இது ரெஃபரன்ஸா சார் இதுக்கு இந்த பாட்டில் வந்து இன்ஸ்பயர் பண்ணீங்களா சார், நான் கேட்டே இருப்பேன். ஆனால் அவர் வந்து அவ்வளோ பொறுமையாக சொல்லுவார், அழகாக சொல்லுவார். இதை நான் இப்படி வாங்கினேன், இது இப்படி வாங்கினேன். ஸோ அவருக்கு வந்து மறைச்சு எதுவுமே கிடையாது. இது வெரி ஓப்பன். ஸோ
ஸோ தேர் இஸ் ஸோ மச் டு லேர்ன் ஃப்ரம் ஹம். ஹீஸ் அன் என்சைக்ளோபீடியா, ஹீஸ் அ டிக்ஷனரி. தமிழ் சினிமாவுடைய கிராமர் புக்கு அவரும் ராஜா சாரும். ஸோ அவங்க கிட்ட தான் நாங்கள் கற்றுக்குறோம். நானும் அந்த பயோபிக் ரொம்ப வீக் பண்ணுறேன். ஏதாவது கேமியோ இருந்தால் சொல்லுங்கள் சார். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரானரி ரோல் பண்ணியிருக்காங்க சார். அது எல்லாமே இதுக்கப்புறம் ரிவீல் ஆகும். பிவி சங்கர் வந்து ஒரு பெரிய உழைப்பாளி. எவ்வளோ பெரிய உழைப்பாளினா அவன் ஹெல்த்தை டிட்டோரியேட் பண்ணிட்டு வேலை செய்வான். நான் ஒரு வாட்டி அவன் ஸ்கெடியூல் முடிச்சுட்டு வரும்போது அவனுக்கு நான் மல்டி வைட்டமின்லாம் வாங்கி கொடுப்பேன். டேய் சாப்பிட்றா ப்ளீஸ்ரா, ஏன்டா இப்படி இருக்க அப்படி சொல்லுவேன். ஏன்னா அப்படி உழைப்பான். அவருடைய கேமராமேன், அவருடைய காம்போசிஷன் சென்ஸ் ஒரு ஃப்ரேமும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ எக்ஸ்ட்ரானரி கேமராமேன் அவரு. இட்ஸ் எ கிரேட் டேலண்ட். அவனுடைய உழைப்பு எல்லாமே வெளில வரும். இஸ் நாட் அ நார்மல் பர்சன், நாட் அ நார்மல் கை. இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டைரக்டர் அண்ட் டெக்னீஷியன் இன் தமிழ் சினிமா, இந்தியன் சினிமா. அண்ட் இவானா நாச்சியாருக்கு அப்புறம் இப்போ தான் வேலை செய்கிறோம். அவங்க வந்து ஷீஸ் அ வெரி நைஸ் ஆர்டிஸ்ட். நல்லா, அதாவது இவ்வளோ சின்ன உருவத்துக்குள்ளே இவ்வளோ டைனாமிக்ஸ் இருக்குமா, அடிக்கிறா, வந்து திட்டுறா, பயங்கர பவராக இருக்கிறா. ஸோ இவ்வளோ சின்ன உருவத்தில் இப்படி ஒரு பவரா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ரொம்ப நல்ல ரோல் அவங்களுக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தீனா நல்லா சமைப்பார். சொல்கிற எல்லா படத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவாருன்னு ஃபோனை எடுக்க மாட்டான். கிங்ஸ்டன்ல வந்து ஷூட்டுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், அண்ணன் நான் கொஞ்சம் ஒரு ஹீரோ ஒரு படம் பண்ணுறேன்னே, அதனால நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்ட்டா. ஏய் நாளைக்கு ஷூட்ரா, எனக்கு நான் என்னடா செய்வேன், நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் பார்த்துக்கலாம் கட் பண்ணிட்டான். ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. சத்தியமங்கலம் வந்து நாங்கள் 2 பேரும் ரூம்மேட்ஸு. தங்கறதுக்கு இடம் இருக்காது, ஏதாவது ஃபாரஸ்ட் குவார்ட்டர்ஸில் தங்கிட்டு இருப்போம். யாருக்குமே தங்கறதுக்குலாம் இடம் இருக்காது. என்ன கிடைக்குதோ அவ்வளோதான். ஹி யூஸ் டு குக் ஃபார் மீ. அதுக்கப்புறம் மார்னிங்லாம் ரொம்ப ஃபன்னாக இருப்பான். நைட்டெல்லாம் கொஞ்சம் இமோஷனல் ஆகிடுவான். ஒரு 8:30 மணிக்கு மேலே இமோஷனல் ஆகிடானா அவனை நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது, அவ்வளோ இமோஷனல் ஆகிடுவான். ஸோ இது கிரேட் டேலண்ட். ஃபோனை எத்தனை நல்லா இருக்கும் அப்படின்னா, எத்தனை படம் உனக்கு நான் சொல்கிறது. ஆனால் இந்த ஒரு படம் தாங்க சேர்ந்து நடிச்சிருக்கோம். நான் ப்ரொடியூஸ் பண்ணுற படம் எல்லாமே கேட்டேன். ஒரு 6 படம் கேட்டேன். டேட்டை கொடுக்க மாட்டேங்கிறான். டேட்டை கொடுங்க சார். அப்புறம் இந்த படம் டில்லி பாபு சார் அண்ட் சக்தி சார் பேச்சுலர் காம்பினேஷனுக்கு அப்புறமா திருப்பி சேர்றோம். ஆக்சுவலி பேச்சுலருக்கு முன்னாடி ஒத்துக்கிட்ட படம் இது. நாங்கள் 6 வருஷமாக இந்த படத்தை பண்ணிகிட்டே இருக்கோம். பட் சங்கர் மேலே எனக்கு பயங்கர நம்பிக்கை. இந்த படத்தை விட்டுறவே கூடாது, சங்கரை விட்டுறவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டில்லி பாபு சாரை ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் பார்த்தா அது ஒரு பெரிய ஜர்னியாக மாறிடுச்சு. கண்டிப்பாக உங்களுடைய பேஷன்ஸ்க்கு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் பிஸ்னஸ் எல்லாமே முடிச்சிட்டிங்க. கண்டிப்பாக தேட்டரிக்கல் ஷேரும் இந்த படம் நல்லா பண்ணோம். நல்ல டேட்டு. அன்றைக்கி தனுஷ் சார் சொல்லியிருந்தார் ஏப்ரல் 4 நல்ல டேட்ரா, சூப்பர் டேட்டு, சம்மருடைய பிகினிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ டேட்டும் உங்களுக்கு அழகாக அமைஞ்சிருச்சு. சக்தி சார் இருக்காங்க, அப்புறம் என்ன. ஸோ டெஃபினட்டாக இட் வில் பி ஒன் ப்ராமிசிங் ஃபிலிம். டெஃபினெட்லி பிவி சங்கர் இஸ் someone to watch out for, and I would like to thank all the artists, all the technicians who worked. Thanks Nehan sir, thanks all the சாம் லோகேஷ். எனக்கு கிங்ஸ்டனும் அவர் தான் பண்ணுறாரு. பேச்சுலர், சிவப்பு மஞ்சள் பச்சை, அவர் கூட பண்ண எல்லா படங்களுமே எனக்கு என்னுடைய நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், எந்த பாயிண்ட்லேருந்து அதை வைக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஸ்டைல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் மாறும். சில பேர் டைனமிக்காக பண்ணுவாங்க, சில பேர் வந்து அது இவால்வ் ஆகி பண்ணுவாங்க. ஸோ என்னுடைய ஒரு வாட்டியும் என்னை வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ்னு அவருடைய எடிட்டிங்கில் வர படங்களில் வந்து எனக்கு பத்திரிகைகளில் எழுதினாங்க. தேங்க்ஸ் சாம், தேங்க்ஸ் டு தி ஆர்ட் டைரக்டர், தேங்க்ஸ் டு த ரைட்டர்ஸ். ஸோ படத்தை ஏப்ரல் 4 தியேட்டரில் பாருங்கள். ரிலீஸருக்கு வந்து இது ஒரு ப்ராஃபிட்.